அண்ணா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பரணிக்கு சரியான கோவம் ஆத்திரம். நீ செஞ்ச செயலுக்கு பரிகாரமாக உன்னோட காக்கி சட்டியை கழட்டி விடமாட்டேன்டா. இது என் அம்மா மேலே சத்தியங்கிறாங்க. உன்னோட சத்தியத்தையெல்லாம் ரோட்டில் போய் பண்ணு. நீ என்ன முடிஞ்சால் மண்ணை வாரி தூத்துவேன், அவ்வளவுதான் உன்னால் முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போங்கிறாங்க. நான் வெளியில் போக மாட்டேன்டா, இங்கே தான் இருப்பேன், ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பரணி அங்கேயே உட்காடுறாங்க. என் புருஷனை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. இந்த முத்துப்பாண்டி பரணியை பார்க்க வச்சுக்கிட்டு இலக்காரமாக அதை இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தோரணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வைகுண்டம் வெட்டிக்கிளே இன்னொரு நபரும் வந்திருக்காங்க. வந்ததும் எப்பா சண்முகம் என்னப்பா இந்த பேதியில் போறவன் உன்னை அடிச்சானா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இப்படி உள்ள வச்சுட்டேனப்பாங்கிறாங்க. அப்பா என்னைக்குமே பொய் கேஸ் ஜெயிச்சதே இல்லை, பொய் கேஸ் போட்டு தான் என்னை உள்ள வச்சிருக்காங்கிறாங்க சண்முகம். இல்லை ஊருக்குள்ள குழந்தைங்களாம் எப்படி இருக்கு, நிலவரம் எப்படி இருக்குன்னு சண்முகம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாக்டர் அம்மா எல்லா இடத்தையும் காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, குடிதண்ணியில தான் விஷம் கலந்துருக்காமே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. வெட்டிக்கலையும் அந்த நபர் குடிதண்ணியில விஷம் கலந்துருக்குதுன்னு உடனே நாங்கள் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டோங்கிறாங்க. மதுனிக்கு ஓட்டிட்டு வந்த 11 குழந்தைங்களும் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க. வெட்டிக்கலை இல்லை ஒரு குழந்தை உயிர் போச்சுன்னு சொல்றாங்களேங்கிறாங்க. அப்படியெல்லாம் யாருப்பா சொன்னது, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, எல்லா குழந்தையும் காப்பாற்றிட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் வாந்தி எடுத்துட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்றாங்க. இல்லை எங்க ஒருத்தர் வந்து குழந்தை செத்தே போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தானேங்கிறாங்க. எல்லாம் பார்த்த நேரம் முடிச்சது, போங்க போங்கன்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க. இதுவும் உன்னோட வேலை தானேன்னு கேட்குறாங்க சண்முகம். பரணி யோசிக்கிறாங்க. சண்முகத்துக்கு முத ஃபோன் பண்ணி சொன்னது யாருன்னு கேட்டு போய் சந்தேகத்துக்கு தீர்த்துக்கிறாங்க. டே சண்முகம், நேற்று உங்ககிட்ட ஃபோனில் பேசினாங்கல்ல, அது யாருன்னு கேட்குறாங்க. பேரை கேட்டேன், அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சண்முகம். எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததுன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அது மொபைல் நம்பர் தான், அதோ வெட்டிக்கல் கிட்ட ஃபோன் இருக்கு, வாங்கி பாருங்கிறாங்க. பரணி அந்த நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணதும் சனியனோட சம்சாரம் பஞ்சவரன் தான் பேசுகிறாங்க. யாருங்க பேசுறதுங்கிறாங்க. நான் பரணி பேசுகிறேன், டாக்டர் பரணி பேசுகிறேன், நீங்கள் யாருங்கிறாங்க. பரணி பாப்பா என்ன அடையாளம் தெரியலையா, என்னோட குரல் உனக்கு கேட்கவே இல்லையா, நான் சனியன் சம்சாரம் தானுங்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் தான் நேற்று சண்முகத்தோட ஃபோன் பண்ணி தண்ணி வலின்னு சொன்னீங்களான்னு பரணி கேட்குறாங்க. ஆமான்றாங்க. சரி சரி நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க பரணி. அப்போ சனியும் பொண்டாட்டியை வச்சு தான் அப்பாவும் இந்த முத்துப்பாண்டியும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு பரணிக்கு புரிஞ்சு போச்சு. ஏத்தா யாரத்தா இந்த வேலையை செஞ்சது, நீ யார்கிட்ட ஃபோனில் பேசினேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். இல்லை பரணி ஏதாச்சும் துப்பு கிடைச்சதான்னு சண்முகம் கேட்குறாங்க. எனக்கு இப்போ தான் வாழை கிடச்சிருக்குது, புரிஞ்சிருச்சுங்கிறாங்க. இந்த வாழை வச்சு தான் நான் தலையை பிடிக்க போகிறேன், இவனாலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சண்முகம், நீ பயப்படாதீங்கிறாங்க. பாப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. பார்க்கலாண்டாங்கிறாங்க பரணி. சண்முகம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கிறாங்க பரணி. என்னத்தா இவனுங்களோட எல்லாம் போராட முடியுமா, நீ ஒத்தாலாம் உன்னால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறாங்க வைகுண்டம். முடியுமாமா, நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க, இனிமேல் இவங்க தான் அழுக போகிறாங்க, தேம்பி அழுக போகிறாங்க. சண்முகம் தானே உள்ளே இருக்கான், பரணி வெளியே தானே இருக்கான், நான் பார்த்துக்கிறேன் வெளியில வராங்க. வந்ததும் முத்துப்பாண்டியை கேட்குறாங்க. போனா போதேன்னு கூட பிறந்தோனா போச்சேன்னு நான் உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன், இப்பவும் நீ அதே முடிவில் தான் இருக்க அப்படித்தானேன்னு கேட்குறாங்க. ஆமா, எவன் வந்து பேசினாலும் உன் புருஷனுமே வெளியே வர முடியாது, எவன் அவகாசம் கொடுத்தாலும் இதே நிலைமை தான் அவனுக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி. 10 வருஷம் உள்ள போக போறான், பெரிய கேஸுங்கிறாங்க. பாவண்ட நீ நான் கொடுத்த அவகாசத்தையும் நீ பயன்படுத்திக்கல, பெரிய சிக்கல் தான், நீ உன்னோட பாடு பெரிய பாடுடா, என்னத்தை கிழிக்க போறேன் நீ அப்படின்னு இலக்காரமா கேட்குறாங்க முத்துப்பாண்டி. டே சட்டப்படி உன்னோட யூனிஃபார்மை நான் கிழிக்க போறேன்டா, இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு நீ வேலை பார்க்கறது தாண்டா கடைசி நாள், இதுக்கப்புறமா நீ கிரிமினலா மட்டும்தான் இந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைய முடியும், இன்ஸ்பெக்டரா வர முடியாது. அடடடா நீ பெரிய நீதிமாதா, சபதம் போடுறியா, சபதம் என்கிட்டயே வா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. டேய் எல்லாமுக்கு காரணம் நீ தாண்டா, மாதா பிதா குரு எல்லாமே நீ தாண்டா, எனக்கு இனிமே நீ தனியா உட்காந்து இந்த காக்கி யூனிஃபார்ம் கிடைக்காதேன்னு மூலையில உட்காந்து அழுக போற. பாப்பம் தாயி பாப்போம், போ அப்படின்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. டே நான் இது எனக்காக செய்யலை, இந்த ஊருக்காக நான் செய்கிறேன், என்னோட காக்கி சட்டியை கழட்டிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன், இது சத்தியமடான்ட்டு சத்தியம் பண்ணுறாங்க பரணி. வாங்க மாமா போகலான்னு சொல்லிட்டு வைகுண்டம் வெட்டிக்கலை இவங்க எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க. என்னப்பா இது சத்தியம் பண்ணிட்டு போகிற பரணி அப்படிங்கிற மாதிரி சண்முகத்துக்கிட்ட ஜாடு பண்ணி பேசுகிறாங்க முத்துப்பாண்டி. சவுந்தரபாண்டி பாண்டியம்மா சனியன் எல்லாரும் அந்த இடத்துல கூட நின்று ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷம் என்னால் தாங்க முடியல, என்னோட கனவெல்லாம் நிறைவேறிச்சுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம் உன் மவ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு, முடிஞ்சா அவளுக்கு வாய்ப்புட்டு போடு, அப்ப அந்த வெறும்பையில அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு சுலபமா இருக்குங்கிறாங்க பாண்டியம்மா. அவளை நினைச்சா எனக்கு லேசா கதகதன்னு தான் இருக்கு, இனிமே அவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுக்கா, ஊரே சண்முகத்துக்கு எதிராக தான் இருக்கு, இவ ஒத்த பொம்பளை என்னக்கா செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு சிவபாலன் வந்ததும் சவுந்தரபாண்டி பேச்ச மாத்துறாங்க. பாத்தியாக்கா போறான் பாரு அந்த ஒத்த ஓட்டு, எல்லாருமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்காங்க இந்த வீட்டுல மட்டும். சண்முக வெறும்பயம் போயிட்டான்னா இவங்க 50 பேருக்கும் பலம் போயிருமல்ல, அந்த வைத்திருச்சுங்கிறாங்க. அவன் போனதுக்கு அப்புறமே இவங்க எல்லாத்தையும் என்ன வேணாலும் செய்யலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரணி வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பாண்டியம்மா பார்த்துட்டு இவருக்கு இப்ப உங்களோட விட்டு தேடி வந்திருக்காங்கிறாங்க. ஆமா, கட்டுன புருஷன் ஜெயில கிடக்குறான், என்னோட காலில் விழுந்து கதறி அழத்தானே வரணும், அதான் வந்திருக்காக்கா அப்படிங்கிறாங்க சவுந்தரம். அம்மா அம்மான்னு சத்தம் போடுறாங்க. பாக்கியம்னு கூப்பிடுறாங்க. அழிலே பரணி வா வா அண்ணே வான்னு, என்னன்னு இந்த பக்கம் அப்படின்னு பாக்கியம் சந்தோஷத்துல கேட்கறாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன இவரோட திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டாரான்னு சிவபாலன் கேட்கறாங்க. இவரோட திருவிளையாடலாம் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஐயோ இந்த தடவை என்னடி செஞ்சாருன்னு பாக்கியம் கேட்குறாங்க. என் புருஷன் மேலே பொய் குற்றச்சாட்டு போட்டிருக்காரு, இவர் மவனை வச்சு என் புருஷன் பேரில் பொய் குற்றச்சாட்டு எழுதுனது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ பாவி மனுஷா, ஏயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க பாக்கியம். என்ன மிஸ்டர் சவுந்தரபாண்டி, என் புருஷனை உள்ளே தூக்கி போட்டால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பா, நல்லா கேட்டுக்க போய், இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ளேயே என் புருஷன் வெளியில் வந்துடுவான்,
நல்லா எழுதி வச்சுக்கோ. என் புருஷன் வெளியில வர அதே நேரம் உன் மவனோட அதிகாரத்தை இழந்துருவான். அவனோட காக்கி சட்டியை கழட்டி அவனை நான் வீட்டுக்கு அனுப்புவேன். சவால் விட்டு சொல்றேன், நான் சொன்னதை செய்வேங்கிறாங்க. என்னடி நீ என்னென்னமோ பேசுறியேன்னு பாக்கியம் கேட்கறாங்க. எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கிறக்கு உன் புருஷனுக்கு தைரியம் இல்ல. ஆம்பளையா இருந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த நின்று ஜெயிச்சு கட்டியிருக்கணும். அதுக்கெல்லாம் தெம்பு இல்லாம குறுக்கு வழியில பூந்து பொம்பளை மாதிரி வேலை செஞ்சிருக்காரு உன் புருஷன். பாக்கியம் இந்த மானங்கிட்ட பையலுக்கு என்னைக்கிட்ட தைரியமும் தெம்பு வந்திருக்குன்னு வைகுண்ட ஒரு பக்கம் சாக்குல பேசுறாங்க. பாக்கியம் உன் புருஷனுக்கு மட்டுமில்ல, கூட தெரியுதே இந்த ரெண்டுக்கும், பாண்டியமாத்திக்கும் சனியனுக்கும் சனி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க பரணி. உங்க 3 பேர்த்தோட சேர்ந்து உங்க கூடாரமே அழிய போகுது, நான் சவால் விட்டு சொல்றேங்கிறாங்க. பாக்கியமும் எஸ்கியும் பதறாங்க. இப்ப சண்முகம் உள்ள இருக்கானாங்கிறாங்க. எவ்வளவு காலம்? சாயங்காலம் வரைக்கும் தான் எல்லாமே. சண்முகத்தை எவனால ஆட்டக்கூட முடியாது. அவனுக்கு பொண்டாட்டியா நான் இருக்கேன். நான் ஒன்றும் தனியாள் கிடையாது, எனக்கு பின்னாடி பலமான ஆள் இருக்காங்க. என்னலே சவுந்தரம், என்ன பல்ல கட்டிட்டு இருக்கிற? என்ன கூறுகட்ட புத்திக்காரா? இங்க பாரு, என் மருமக சொன்னது சத்திய வாக்கு. அறிவியலை என் மருமக அழிக்கத்தானே போகுது, நானும் பார்க்கத்தானே போறேங்கிறாங்க வைகுண்டம். ஏலே விளங்காத பையில, எம்பிட்டு தைரியம் இருந்தா வீடேறி வந்து ஏன் தம்பியை மரியாதை இல்லாம பேச ஒரே அடியில சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அப்படி சொல்லி குதிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பரணி போனதும் கையை முறுக்கி விடுறாங்க. நெட்ட நிறைய பாண்டியம்மாளுக்கு கை படக்குங்குது. பரணி நல்லா கையை உடச்சு விடு, அப்பதான் எல்லாம் சரியா போகுங்கிறாங்க வைகுண்டம். ஊன்னு கத்திட்டு கிடக்குறாங்க பாண்டியம்மா. இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், நான் செய்வேன்னு தெரியுமல்ல உனக்கு அப்படிங்கிறாங்க. எலே சவுந்தரம் ஏதாவது பண்ணுங்க பார், கையை முறுக்குறா அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. ஏய் பரணி அப்படின்னுக்கிட்டு வராங்க. ஏய் கெட்ட வந்த வெட்டி உனக்கு தானே சொன்னது, இவன் சொன்னதை செஞ்சிருவாளேன்னு பயந்து நிற்கிறாங்க சவுந்தர பாண்டி. இந்த பக்கம் பாக்கியம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. மாமா இனிமே நம்மளுக்கு பேச்சு இல்லை, செயல் தான். இந்த கேடு கட்ட ஜென்மத்துக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா நேரம் தான் விரையமாயிட்டு இருக்கு. நாம சொன்னதை செஞ்சுட்டு அப்புறமா இங்க வந்து பேசிக்கலான்ட்டு பரணி வராங்க. என் மாவ வெளியே வரட்டும், உங்க எல்லாத்தையும் என்ன பண்றான் பாருங்கிறாங்க. கிளிப்போம் போங்கிறாங்க பாண்டியம்மா. கிளிக்கத்தான் போறான் பாரு, முதல்ல உன்னை வந்து கிளிப்பண்ட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, திரும்ப திரும்ப எங்க அண்ணனை உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்காங்களே, இவங்க எல்லாம் விளங்குவாங்களாங்கிறாங்க எஸ்கி. ஏடி எஸ்கி, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிறே? என் மாவ சபதம் போட்டு போயிருக்கா, எல்லாம் சாயங்காலம் வரைக்கும் தான். இவங்க எல்லாம் தலைகீழ தண்ணி குடிச்சு நின்னாலும் என் மவளும் மருமவனும் தான் ஜெயிக்க போறாங்க. இவங்க தோத்து போய் தான் நிக்க போறாங்க பாரு. நீ அழுகாத வாடி உள்ளேன்னு சொல்லிட்டு பாக்கியமே எஸ்கி அங்கிருந்து போறாங்க. இங்க பாண்டியம்மாவுக்கு சவுந்தர பாண்டிக்கு சிரிப்பு அள்ளி கொட்ட இடம் இல்ல. ஏக்கா பரணி இப்ப எதுக்கு இங்க வந்தா? ஏதோ பெருசா சபதமெல்லாம் போட்டு போறா, பெருசா ஏதோ சீனெல்லாம் போட்டு போறாளே, பெருசா சாயந்தரத்துக்குள்ள ஏதோ கூட்டிட்டு வரேன்னெல்லாம் சொல்லிட்டு போறேன். அந்த வெறும்பையலோட கதை தான் கந்தல் ஆயிடுச்சு, கிழிஞ்சும் போச்சே. சாயங்காலம் வந்து எனத்த கிழிக்கிறான்னு நம்மளும் பார்க்கலாங்கிறாங்க. சனியன் கேட்குறாங்க, ஒரு வேளை பாப்பா சொன்ன மாதிரி நடந்துட்டா பயமா இருக்குதுங்க ஏன்னு சனியன் சொல்றாங்க. கண்டிப்பா நடக்கும், அதுதான் நடக்க போகுதுங்கிறாங்க சிவபாலன். அக்காளுக்கு சப்போர்ட்டா நானும் போறேன், உங்களோட அழிவை என் கண்ணால நானும் பார்க்கத்தான் போறேன்ட்டு போறாங்க சிவபாலன். பரணி கூட 5 பேர் சேர்ந்து மோட்டருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த தண்ணி டேங்கு கிட்ட சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க சிசிடி கேமரா இருக்கு. ஆமா, இது என்ன வாட்டர் டேங்க்கெல்லாம் சிசிடி கேமரா மாட்டியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அன்னையிலேருந்து சிசிடி கேமராவை மாட்ட சொல்லி நம்ம பிரசிடென்ட் ஐயா தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும்னு பரணி கேட்குறாங்க. நேற்று நடந்த சம்பவம் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும், அதை எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கான வசதியும் தகவலும் என்கிட்ட இல்லைன்னு அந்த நபர் சொல்லிடுறாங்க. என்னோட லேப்டாப் எடுத்துகிட்டு வரேன், ஒவ்வொரு ஷிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சிவபாலன் சொல்லி லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க. பரணி என்னத்தான் பண்ண போறேன்னு வைகுண்டம் கேட்குறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஆதாயங்கிறாங்க. ஆமாம், வழக்கமாக மோட்டார் போட்டு விடுறது யாருன்னு கேட்குறாங்க. வீராசாமிங்கிறாங்க. அவர் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது தெரியலங்கிறாங்க. சிவபாலா, அந்த வீராசாமி எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட வேலைங்கிறாங்க. அக்கா இது சப்ப மேட்ரு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அந்த வீராசாமியும் இப்பவே நம்மளுக்கு வேணுங்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன்கான்னு சொல்லிடுறாங்க சிவபாலன். சரி நீ பார்த்து எல்லாமே கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க பரணி. எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் மட்டும் இந்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜோட மெமரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டு கொடுக்குறாங்க. பரணி ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு ஐஜி போய் பாக்குறாங்க. ஐஜி பார்த்துட்டு முத்துப்பாண்டிக்கு வான் பண்றாங்க, இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது, சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டி தெருன்னு கண்ணாமலை வெளியே விதுங்க முழிச்சிட்டு நிற்கிறாங்க. பரணி சொன்ன மாதிரியே சவாலில் ஜெயிச்சிட்டாங்க. முத்துப்பாண்டியும் சவுந்தர பாண்டியும் இன்னும் என்னெல்லாம் முட்டாள்தனமான வேலைகளை செய்ய போறாங்களோ தெரியல. சண்முகத்துக்கு எவ்வளவு பெரிய குடைச்சல் எல்லாம் கொடுக்க போறாங்களோ தெரியல, பாப்போம்.